ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்கள் எல்லாருமே இங்கே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துருந்துச்சு. எப்படி இன்ட்ரோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ரமதான் டைமில் ஓப்பன் பண்ணி இதில் வந்து அப்படியே வெரைட்டியாக செஞ்சு, என்னோட கற்பனை லெவல் வெரைட்டியாக செஞ்சு அழகாக காமிக்கணும் அப்படின்னு ஆசை. சில பல சட்டிகள்லாம் கழிச்சு விட்டுட்டு இது நம்மளோட கிச்சனில் வந்து இதை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிய ஆசை இருந்துச்சு ரமதானில். ஆனால் ரமதானில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. எதுக்குமே டைம் இல்லாமல் இருந்துச்சு. டைம் இருந்தாலும் அவ்வளோ சோம்பேறியாக இருந்துச்சு விலாக் எடுக்கிறதுக்கு, அதை வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறதுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்போ நானே முடிவு பண்ணிட்டேன், சரி ஒரு விஷயத்தை அவசரமாக காமிக்க வேணாம், பொறுமையாக நிதானமாக அதை நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விலாக் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு கிஃப்ட்டை மட்டும் காமிக்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து எல்லா கிஃப்ட்டையும் காமிக்கிற மாதிரி ஒரு விலாகாக அதுவே அமைஞ்சிருச்சு. இது பிளான்லாம் பண்ணலை. மேபி ரமதான் டைமில் அந்த கிஃப்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ ரமதானில் எனக்கு இந்த மற்ற ஈதனுக்கு எனக்கு கிடச்ச மற்ற கிஃப்ட்டோட இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ அந்த கிஃப்ட்டோடு சேர்த்து எனக்கு வந்து ரமதான் கிஃப்ட்டு அப்படியே சில பல அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, நீங்கள் என்ன கிஃப்ட் நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்றது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ரமதான் கிஃப்ட்டு பார்க்கலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். சரியான வெயிட்டுங்க, பயங்கர வெயிட்டு. இது என்ன வாங்கிடலாம், வாங்கிட்டு இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்னு நினச்சாவே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஆசைப்பட்டு வாங்கிடுறோம். நம்ம அப்படியே சூப்பராக நான்ஸ்டிக்கை ஃபுல்லாக ஒழிச்சு விட்டுட்டு இனிமேல் இதை தான் யூஸ் பண்ண போகிறோன்னு வாங்கிடுறோம். ஆனால் இதோட வெயிட்டை பார்த்தாவே தெரியுது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. சரி, இதோட பெருசு ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட் வரும்போது என் பிள்ளைங்க, அம்மா அவங்களுக்கு கிஃப்ட் வந்துருச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. ஆனால் அது தூக்கிட்டுலாம் வர முடியல, இப்படி தர இப்படி கீழே வச்சு இழுத்துட்டு தான் வந்துச்சுங்க. இப்போ அந்த கிஃப்ட் நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. யா அல்லாஹ், இதை இப்படி தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வீட்டோட தரத்தரம் இழுத்துட்டு வந்தால் அசிங்கமாக இருக்குமேன்றக்கா இப்படி தூக்கிட்டு வரேன். உண்மையாகவே முடியல இப்படி தூக்கிட்டு வர்றதுக்கு. அம்மாடி, ஓகே ஓப்பன் பண்ணலாமா? நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த கலருக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஷாலையும் ஒரு மேக்ஸையும் பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த செட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செட்டை வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் போது நிறைய பேர் அன்பாக்சிங் பண்ணி இந்த கலரை காமிக்கும் போது, வா சூப்பராக இருக்குது. இது இந்த மயில் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே வாயேன், வா இது காமி, இந்த கலரை பாரு, வெளியே இருந்து காமிக்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த கலரில் நான் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு ஒரு ஷால் போட்டிருக்கேன்னா, அப்போ அந்த கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணுவோமா? இங்கிட்ட இருந்து ஓப்பன் பண்ணுவோமா இல்லை அங்கிட்ட இருந்து ஓப்பன் பண்ணுவோமா? சொல்லு, ஒன்று தான் கேட்குறேன், சொல்லு. இங்கே தான் ஓப்பன் பண்ணுவோமா இல்லை இங்கே தான் ஓப்பன் பண்ணுவோமா? ஸ்மால் டு பிக், ஸ்மால் டு பிக். ஓகே. ஸோ நிறைய கிஃப்ட்டில் அதாவது பிருந்தாவும் கவிதா ஒரு பேக் நிறைய கொடுத்தாங்க. கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேக்காக கொடுப்பாங்க. அந்த பேக்கில் இது வந்துருந்துச்சு. அவங்க ஒரே பீஸாக நிறையா கிடைக்கலன்னு சொல்லிட்டு மாற்றி ஏதோ கொடுத்துருந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே மாற்றி கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து பிருந்தாவும் கவிதாவும் சேர்ந்து எங்கள் முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரமதான் கிஃப்ட் கொடுப்பாங்க. புதுசாக இருக்குல்ல, நாங்கள் தான் கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களும் நாங்கள் கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த டைம் ஆனால் எப்போவுமே எல்லா டைமும் எல்லாருக்கும் ஒரே தான் வாங்கி கொடுப்பாங்க. இந்த டைம் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு போல். ஏன்னா ஒரே மாதிரி கிடைக்கல. ஓகே, ஸோ எனக்கு வந்து இது கிடச்சிருந்துச்சு. ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஒரு நூடுல்ஸ், ஒரு டீ. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் இது வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, ஸோ இது ஒரு ஈது கிஃப்ட். ஓகேயா, அப்படி இங்கே வச்சுருவோம். அடுத்து வந்து இது எனாமல் காஸ்டிங் அயன். ஓகேயா. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணோம். இது யார் கொடுத்தா அப்படிலாம் இல்லை. ஓகேயா, அப்படியே ரேண்டமாக அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். இதோட இவங்க யார் கொடுத்தான்னு நான் சொல்கிறேன். ஓகே, பேர் சொல்ல முடியுமான்னு தெரில, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது பேர் சொல்லி எனக்கு வேணாம், சொல்லாமல் வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் க்ளூ தரேன். தெரியும் தானே, நம்ம எப்போயும் க்ளூ கொடுப்போம் தானே. அப்படியே சஃபினா சந்திரமுகியாக மாறும் தருணம் தானே இது. காசு மாலை ஒட்டியானோ அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகான கலர் பார்த்தீங்களா. இதில் வந்து பாஸ்தா டேரெக்டாகவே நீங்கள் வந்து பேக் பண்ணலாம் அண்டு சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே பேக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட வெயிட் எப்படியுமே வந்து ஒரு 2.5 kg இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் பாஸ்தா குக் பண்ணி போட்டு பேக் பண்ணி எடுக்கும் போது அதோட வெயிட் என்னவாக இருக்கும் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்களால் வெயிட்டை ஹேண்டில் பண்ண முடியும்னா மட்டும்
இந்த மாதிரி கேஸ்ட் அயன் வித் இந்த எனாமல் கோட்டிங் திங்ஸ் எல்லாம் வாங்குங்க. உங்களால் வெயிட் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் இக்னோர். நீங்கள் வந்து அந்த ட்ரபிள் கோட்டட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சது பெட்டர், அதில் போயிருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கழுவுறதுக்கு, எல்லாத்துக்கும் அதுதான் நல்லது. ஸோ பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? அழகாக பிளாக் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்து, கோட்டிங் மீன்ஸ் அந்த அயன் வந்து வெளியே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்து செம்ம அழகாக இருக்குது. ஸோ இப்படி லைட்டு டார்க் கலர், மேலே லைட் கலர், அவ்வளோதான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்தது பார்த்துடலாமா? இது பேர் வந்து டச் அவன். ஓகேயா? அதாவது வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று மாற்றணும்னு நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட எல்லாமே வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த டைம் கிடச்ச கிஃப்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நான் பேசும்போது டக்குன்னு வராது, நான்ஸ்டிக்கை மாற்றணும்னு நினச்சோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்ற முடியும். ஏன்னா ஒரே தான் போட்டு வாங்கணும்னு வச்சுக்க நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே கிஃப்டாக குமிஞ்சிருச்சு. ஸோ ஃபைன், பட் நானும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அல்லா ஓகே. இது வந்து டச் அவன். டச் அவன் எப்படி இருக்குன்னா அகலமாக இருக்கும். வெயிட்டை பார்த்தீங்களா, சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஒரு கையிலலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. வயசான காலத்தில் ஒரு கையிலலாம் ஹேண்டில் பண்ணோம்னா அவ்வளோதான். ஆனால் இது வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க இப்படி எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குல்ல? வா, இதுலேயும் பாருங்கள் டார்க் கலர் ஃபுல்லாக வெளியே, இது வந்து இன்னர் வந்து லைட் கலர். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. சரி, டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் லைட் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறதெல்லாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி, இதுவும் எனாமல் கோட்டிங் தான். இங்கே ஃபுல்லாக இப்படி வச்சுருக்காங்களா. பேக் சைடு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு நல்லா டார்க் கலரில். சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது ஹேண்டில் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இதெல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது ஒரு கிஃப்ட்டு. அடுத்து முழுசா சந்திரமுகியாக மாறும் தருணம் ஓப்பன் பண்ணிடலாமா? இதை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணது ரியலி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த கிஃப்ட்டை யார் கொடுத்ததுன்னு சொல்கிறேன்னா, அவங்களும் வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் வீடியோ போடுறவங்க தான். அவங்க என்ன சொன்னாங்க, சஃபினா இது இட்ஸ் லைக்கை வந்து உங்கள் மேலே ஒரு அன்புனால கொடுக்குறது. ஸோ இதை வந்து நம்ம பேர் சொல்லி ஒரு வீடியோவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட பர்பஸே அதை மாறிடும். ஸோ அதனால் வந்து என்னோடய பேர் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து லண்டன்லேருந்து நமக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. நான் பேர் மட்டும் தான் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க கண்டிப்பாக. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க, இந்தியாவிலேருந்து யாராவது வந்தால் சொல்லுங்கள் சஃபினா, நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு பார்சல் போடணும்னு சொன்னாங்க. நான் இந்தியாவிலேருந்து யாராக வருவான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஃப்ளூயண்ட்டாக ஆள் வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. அப்புறம் சொன்னாங்க, நான் உனக்கு இந்தியாவிலேருந்து யாராவது ஒரு ஆளை பிடிச்சி மறுபடியும் நான் உனக்கு இங்கே அனுப்பி விட்டு ரொம்ப கஷ்டமாயிரும்டா, பெசாமல் உனக்கு நான் இதில் அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு துபாயில் இருக்கிற ஒரு ஆப் மூலமாக எனக்கு வந்து இதை பார்சல் போட்டாங்க. ஸோ நான் எப்படி நினச்சேன்னா, நமக்கு என்ன போடுவாங்க, என்ன வாங்குவாங்க, அப்படி தான் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு இதை ஒரு லிங்க் அனுப்பி இது ஓகே வாடா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்படியே ரெக்க கட்டி எனக்கு பறந்துருச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த மாதிரி இதே சேம் இந்த கலரை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். என்னடா இது நம்ம மைண்டை அப்படியே அந்த அக்கா கேட்ச் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு, நான் அவங்கள டார்லிங் தான் கூப்பிடுவேன், அவங்க டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. ஸோ என்னடா டார்லிங் கரெக்டாக அவங்களை கேட்ச் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நமக்கு யாராவது தான் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஸோ ரொம்ப ஃபியூ மந்த் அப்படி தான் பழகிருப்போம் நாங்கள். ஆனால் ரொம்ப ஜென்யூனாக சூப்பராக நம்மக்கிட்ட பழகிற ஒரு கேரக்டர் அந்த டார்லிங். ஓகேயா? ஸோ நமக்காக லண்டன்லேருந்து வெகு தொலைவிலிருந்து வந்த கிஃப்ட் இது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஓகேயா? நான் இதுவரை உங்களை நான் அக்கானே கூப்பிட்டதில்ல, டார்லிங் தான் கூப்பிட்ருக்கேன். ஸோ யூ ஆர் வெரி ஸ்பெஷல். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நாங்கள் எல்லோரும் நிறையா துவா செஞ்சுக்கிறோம். ஸோ கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹ். இல்லை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ஐ திங்க் 5 பீஸ் செட். ஆமாம், 1 2 3 4 5. ஓகே, 1
இது 2, 3. ஓகே, ஆக்சுவலாக நான் கீழே வச்சுட்டேன். ஏன்னா மேலேருந்து இப்படி தூக்கி நம்ம எடுக்கும் போது இந்த தம்மெல்லாம் வந்து வலிக்குது வெயிட்டுக்கு. ஸோ 4th பீஸ். ஓகே, இது வந்து 5th பீஸ். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணலாமா? இதை மொத்தம் ஓப்பன் பண்ணி வச்சிடா பேசாமல். அந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கிங் ட்ரேவும் இந்த செட்டும் எல்லாமே ஒரே கல்லில் அமைஞ்சது வந்து ஒரு மாதிரி செட்டாக அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 1 minute இது எல்லாத்தையும் கடன்னு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே வரிசையை காமிச்சிடுறேன். ஓகேயா? அப்போ டைம் சேவ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து இந்த பேன் கேக்கு இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன சமையலாக சொன்னால் கிரேப்ஸ். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நமக்கு தோசை ஊற்றுற மாதிரி, பேன் கேக் போடுற மாதிரி, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாதுல்ல. கிரேப்ஸ் அதெல்லாம் நமக்கு வராது. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எப்படி பண்ணலாம், ஒரு முட்டை மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா டீப்பாக பீஃப்லாம் பண்ணுறதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். பீஃப் ரெட் கலரில் இருக்கும், சட்டி ப்ளூ கலர், உள்ள ஒயிட் கலர், எப்படி செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இது 3மே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஆனால் இது என்னென்னா இதை விட கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதிலே சோறாக்கியிருப்பேன். அவ்வளோ பெருசு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு நப்பாசை அவ்வளோ ஃபுல்லாக செட் ஆயிரும்ல. ஸோ 2 கிலோ ஆக்கிற மாதிரி சட்டி இருந்தால் எப்படி இருந்திருக்கும், செம்மையாக இருந்திருக்கும்ல. அதில் பிரியாணி ஆக்கி இதை தால்ச்சா வச்சு, இதை கத்திரிக்காய் கட்டா வச்சு, இதில் பாயாசம் வச்சிடலாம். ஒரு சட்டி மட்டும் மிஸ்ஸிங் டார்லிங், பார்த்துக்கங்க, ஒரு சட்டி மட்டும் மிஸ்ஸிங். ஸோ இந்த 3 சட்டியோட செட்டாக இப்படி வந்திருக்கு. செம்ம அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்த 2 கிஃப்ட். இந்த கிஃப்ட்டு இது ஆக்சுவலாக வந்து ஒரு திங்ஸ் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நமக்கு வந்து ஒரு நைட் லேம்ப். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். இங்கே பட்டன் இருக்கா, ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுருக்கேன் போல. அல்லல்லா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அந்த பட்டன் இப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் இப்படி டிஃப்ரெண்ட் கலர் தெரியும். நான் லைட்டை ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இது நீங்கள் லைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேட்டிவ் திங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே வாங்கினாங்கன்னா அஜ்மானில் இருக்க டே டு டே தான் வாங்கிக்காங்க. ஸோ டே டு டே பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் ஒரு டைம் தான் இருக்கும். இன்னொரு டைம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இது ரொம்ப பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குல்ல, பட் ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கிஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது பார்த்ததுக்கப்புறம் எங்கே வாங்கினு கேட்பீங்க. சேம் இதுவும் வந்து அஜ்மானில் இருக்க பெரிய டே டு டே இருக்கு இல்லையா, புதுசு, அங்கே தான் வாங்கினது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி டே டு டேல வாங்குற பொருட்கள் எல்லாமே அன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கையோடு எடுத்துட்டு தரணும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வாங்கலாம்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்டாக் அவுட் ஆயிரும். ஸோ பக்கத்தில் வாங்கலேன், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் இந்த மாதிரி தேவைப்படாதவங்களுக்கு இதே கான்செப்டில் வேறு மாதிரி இருக்குது. மஷா அல்லா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி கிளிட்டரோட மக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த இப்ராஹிம் நபியோட கால் தடம் இருக்கும் இல்லையா, அது இங்கே காபான்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த வளையம் இருக்குது. ஸோ அதை சுற்றி இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்ம அழகாக இருக்குல்ல, எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக, பயங்கர திங்கிங், அழகாக இருக்குல்ல. இது உங்கள் ஃபாத்திமாக்கா தான் கொடுத்தாங்க. செம்ம தாட்ஃபுல்லான கிஃப்ட்டு. இந்த மாதிரி அழகாலாம் பார்க்கும்போது நம்ம எப்படா வீடு கட்டுவோம், எப்படா ஷோகேஸில் வைப்போம் அப்படின்ற மாதிரி திங்ஸு உண்மையாக செம்ம அழகான திங்கு. ரமதானுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும். வாவ், எங்கே போய் கண்டுபிடிச்சிடுற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அதான் கேட்டேன், எங்கெல்லாம் போய் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன். டே டு டே, நம்ம டே டு டே இல்லை அப்படின்னு இருந்துச்சு. நம்பவே முடியல, டே டு டே வாங்குற மாதிரி நம்பவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் டே டு டே பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை அஜ்மான் சைடு இருக்கீங்கன்னா போய் பாருங்க. ஒன் டைம் கிடச்சிச்சுன்னா உங்கள் லக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அம்மாவுக்கு யாருக்கா கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்யூட்டாக இருக்குல்ல, மாஷா அல்லாஹ். டடா, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிகாஸ் அது ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம், ஒரு பொருளாக காமிச்சதுனால அதை நான் கிச்சனில் வச்சு காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் காமிக்க போகிறது எல்லாமே ட்ரெஸ்ஸு.
நமக்கு ட்ரெஸ்ஸுனாவே இந்த பேக்ரவுண்ட் தான். நான் மேக்ஸி போடுவேன் தெரிஞ்சு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இவங்க யாரும் தெரியாது, ஸோ அதனால் பேர் சொல்ல வேணாம், அதனால தான் சொல்லலை. ஸோ நீங்கள் கேட்டுட்டு உங்கள் மேக்ஸி எங்கே வாங்குறீங்க, உங்கள் மேக்ஸி எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு சரி இங்கே பாருங்கள், இது கூட பாருங்கள் அல்ஹரம் அல் மாசி தான். இதோட ப்ரைஸ் வந்து 93 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிளாத்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்களே சிஸ்டர் வச்சு கிழிச்சாலே கிளிமை தவிர மற்றபடி இது எங்கேயுமே கிளியாது. கிளாத் வந்து வருஷ கணக்காக இருந்தாலும் அப்படியே கிடக்கும். ஸோ இது அந்த மாதிரியான கிளாத்து. அப்படி மெட்டீரியல் பாருங்கள் எப்படி இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் ஷால் போட்டால் அவ்வளோ எலிகண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ எனக்காக ஒரு நாள் நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் பார்ப்பீங்க. நல்லா இருக்கா? ஹேண்டுமே ரொம்ப சூப்பரான ஹேண்டு. சரி நல்லா அழகாக லேஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்ட்டு. தேங்க்யூ டியர். ஃப்ளாரல் டைப்பில் ஒரு மேக்ஸி. ஆனால் இது என்னென்னா நான் வந்து காலர் டைப் போட மாட்டேன். இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். அவங்க எனக்கு கிடைச்ச நியூ ஃப்ரெண்டு. ஸோ நியூவாக கிடைக்கும் போது ஃபஸ்ட்டு மீடியம் நம்ம கிஃப்ட் கொடுத்துருக்கன்றது வா அப்படி தான் இருந்துச்சு. என்னது கிஃப்டா ஏப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கில் தான் இருந்துச்சு. ஸோ நான் மேக்ஸி போடவே தெரிஞ்சு நல்லா நோட் பண்ணி வீடியோவில் அப்சர்வ் பண்ணி மேடம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன பிள்ளைங்களாம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கீழே ஃப்ராக்லாம் போடும்போது போடுவோம் இல்லையா, ஸ்கர்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபில்லாக இருக்கும் இல்லையா, சேம் அதே டைப்பு. ஸோ ஒரு சின்ன பெல்ட் மாதிரி சைடில் தான் வருது. நாட் பண்ணோம்னா அழகாக இருக்கும். ஸோ இதையும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஒயிட் நல்லா ப்ளூ கலர் ஷால் போட்டு என்னோடய வீடியோவில் இன்ஷால்லா பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். டடா. இந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பெனா வந்து அவங்க வீட்டுக்கு இஃப்தாருக்கு போயிருக்கப்ப எனக்கு, பெனாவுக்கு, அப்புறம் ஆயிஷாவுக்கு 3 பேருக்கு ஒன்றா ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஆயிஷாவுக்கு கொடுத்தாங்க. பெருநாள் அன்னைக்கு மெரூன் கலர் போட்டாங்க இல்லையா, சேம் எனக்கு பர்பிள் கலர், ஆயிஷாவுக்கு ப்ளூ கலர், பெனாக்கு வந்து ரெட் கலர். அது இட்ஸ் லைக் அ மெரூன் கைண்ட் அந்த மாதிரி இது. ஸோ தேங்க்யூ பெனா. ஒரு ஷால் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அதோட ஷால். ஷாலுமே நல்லா ஃப்ளோரல் டைப்பில் இந்த மாதிரி நல்லா ஸ்டோன்லாம் வச்சு ஸோ அழகான ஒரு அனார்கலி ட்ரெஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ பெனா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த கிஃப்ட்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கொடுத்துச்சுன்னு சொல்லவா, இல்லை என்னோட அண்ணன் கொடுத்தாங்கன்னு சொல்லவா? இல்லை ஃப்ரெண்டு ஆல்ரெடி 26 கிழமைக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸை நானும் என் ஃப்ரெண்டு ஒன்றா போட்டு வீடியோலாம் போட்டு நீங்கள் பார்த்தீங்க. 26 கிழமைக்கு நானும் ஆயிஷா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாரும் எனக்கு அன்றைக்கி நான் வீடியோ போட்டப்போ 99.9% வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினீங்க, ஆன்லைனாக இருந்தால் எங்களுக்கு வந்து லிங்க் கொடுங்க, அது மட்டும் தான் கேட்டிருந்தேங்க. ஏன்னா உண்மையாகவே அந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து அவ்வளோ அழகான ட்ரெஸ் மாஷாலான்னு சொல்லிட்டு ஆயிஷா வந்து சென்னையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருந்துச்சு எனக்கும் ஆயிஷாவுக்கும் ஒரே மாதிரி. ஸோ இது வந்து ஆயிஷா கொடுத்தது இல்லை, எனக்கு அண்ணா கொடுத்தது. ஆயிஷாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்தது. என் தங்கச்சி எல்லாருக்கும் புர்கா வாங்கி கொடுக்குது. என் தங்கச்சிக்கு யார் புர்கா வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லியே எனக்கு இந்த புர்கா கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இது அண்ணாவோட கிஃப்ட், ஆயிஷா கிஃப்ட் இல்லை. பார்த்தா டென்ஷன் ஆவா, பரவாயில்ல பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே ஃபுல்லாக ப்ளைனாக ஹேண்ட் மட்டும் ஹெவியான ஹேண்டு. இந்த ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தொங்க போட பாருங்களேன் எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள். ஸோ பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த பிராண்ட் இருக்குல்ல, புர்காக்கு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்டோடைய அந்த இது போட்டு வந்திருக்கு. கிளாத்து செம்ம சூப்பரான கிளாத்து. இங்கே பாருங்க தெரியுதா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக வச்சு அந்த மணி ஒர்க் பண்ணி பீட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நான் வந்து ஒரு நல்ல அக்கேஷனில் இல்லைனா பக்ரீத்தில் ஸோ அந்த மாதிரி நான் போடுறேன். இப்போ ஜஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு. இங்கே கிளாத் இல்லாமல் அவ்வளோ லேஸாக அப்படியே கொட்டல் மாதிரி சூப்பராக இருக்குது. ப்ரீமியமான கிளாத்து. ஹேண்டு வந்து அவ்வளோ ஹெவி ஒர்க்கு. ஒன்லி ஒரே ஒரு ஹேண்டு மாதிரி தான் ஒர்க், ஹேண்டு மட்டும்தான் ஒர்க்கு. நச்சுன்னு இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஸோ நானும் ஈகராக இருக்கேன் இதை போடுறதுக்காக. தேங்க்யூ அண்ணா. ஆயிஷா இது உனக்கு இல்லை சரியா, என்னோட அண்ணனுக்காக. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. என் ஃப்ரெண்டுக்கு அடுப்பாவா ரொம்ப. நானும் அவனுக்கு வாயிலே அவனுக்கு முக்கியம் இல்லையான்னு கேட்பான். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இதோட ஷால் அங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த புர்காவை நான் பேக் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. இனிமேல் இந்த புர்கா நான் போட்டேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து எனக்கு ஆயிஷா கொடுத்த கிஃப்ட், ஆயிஷாவும் அண்ணன் கொடுத்த கிஃப்ட்டுன்னு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஜஸாக்கல்லாஹ்.
உண்மையாகவே இந்த மாதிரி இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். மேபி 1-2 விட்டு போயிருக்கோம், ஏன்னா அவங்க மேபி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, மேபி எங்கே மேலே தூக்கி நான் வச்சுருப்பேன் நான். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப சரி ஓகே இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சா என்ன ஹாப்பினஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு தாட்டில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என் கண்ணு முன்னாடி இருந்த எல்லா கிஃப்ட்ஸையும் நான் காமிச்சிட்டேன். மேபி இதில் 1-2 மிஸ் ஆகிக்கலாம். ஸோ அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ஈது கிஃப்ட்டு. அப்புறம் என்கிட்ட கேட்ட சில முக்கியமான டவுட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். நான் இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி வார்லாம் நடக்குது, நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்க ஃபஸ்ட்டு, ஏன் ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஊருக்கு போகலாம், என் ஹஸ்பண்ட் வந்து என்னை என் பிள்ளைங்களையும் அனுப்பிச்சி வச்சிடலாம், அது ஈஸி தான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிறையா பேர், நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் என்னை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஹஸ்பண்ட் வரா நம்ம மட்டும் போய் அப்படி சேஃபாக இருந்து என்ன பண்ண போகிறோம், எதுவாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா இருந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றக்காக எல்லாருமே ஃபேமிலியாகவே இங்கே வந்து இருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து துவா செஞ்சுக்கோங்க இந்த நிலைமை சீக்கிரம் மாறிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ஸ்கூலை பற்றி கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் ஸ்கூல் என்னென்னா வந்து ஆன்லைன் ஸ்கூலு அதுக்கப்புறம் புக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பேனிக் ஆக வேண்டாம், எப்படினாலுமே வந்து புக்ஸ் இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து KG1 KG2க்கு அவங்களே வந்து ஃபீஸை வாங்கிட்டு சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய கிரேட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பழகிடுவாங்க ஆன்லைன் ஸ்கூல். நம்ம கொரோனா டைமில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது டவுட் என்னென்னா வந்து ஆக்சுவலாக இப்போ மெயினான டவுட் இதுதான், நாங்கள் இப்போ வேலைக்கு வரலாமா, நாங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, நான் இந்த மாதத்தில் தான் நான் வரலாம், நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பர்சனலாக DM பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், இப்போதைக்கு வராதிங்க, ஹோல்டு பண்ணுங்கள். பிகாஸ் என்னென்னா வந்து இது க்ரைசிஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாருனால பார்க்க முடியுமோ, அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகாமல் பார்க்க முடியுமோ அவங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ ஆன்சைட் போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க, ஆன்சைட் போகிறவங்க ஆன்சைட் போயிட்டே தான் இருக்காங்க. அந்த பிரச்சனை ஆரம்பித்து நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்களாம் லீவெலாம் கிடையாது. அவங்க வந்து ஆன்சைட் போகிறவங்க கொரோனா டைம்லேயுமே ஆன்சைட் போகிறவங்க போயிட்டே தான் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்துச்சு. அதே மாதிரி சில ஜாப்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து போயே தான் ஆகணும் அப்படின்றவங்க எல்லாமே அது வேலை நிற்காமல் வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. சில வேலைகளுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணுறாங்க, சில விஷயங்களை வந்து பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாப் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஜாப் ட்ரை பண்ணலாம், புதுசாக வந்து வேக்கன்சி இருக்குன்னு நினச்சி நம்பி வர்றவங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் கையில் வந்து லெட்டரோடு வர்றீங்க அப்படின்னா, அதாவது வந்து உங்கள் வேலையோட லெட்டரோடு வர்றீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன், உங்களுக்கு வந்து வேலை வந்து 100% கன்ஃபார்ம். அப்படி இல்லாமல் நீங்கள் விசிட் விசாவில் வந்து ஃபுட்டுக்கு அக்காமடேஷனுக்கு இப்படி எல்லாத்துக்கும் மணியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரைட் டைம். கொஞ்சம் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், எல்லாமே சரியானதுக்கப்புறம் இன்ஷால்லா நீங்கள் வாங்க. இந்த நிலைமை எப்போவுமே இப்படியே இருந்துடாது, எப்போவுமே வந்து அப் அண்ட் டவுன் இப்படி தான் எப்போவுமே இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு லிட்டில் டவுன் ஆகுது, நமக்கு வந்து சீக்கிரம் சரியாகும் போது நமக்கு எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விலைவாசிலாம் கூடியிருக்கு தான், உண்மை தான். நானுமே வந்து பெருசாக வந்து நிறையா திங்ஸ் வாங்குற மாதிரி உள்ளுக்கு நான் இன்னும் போகலை, எல்லாமே கீழே வாங்கி சமாளிச்சிட்ருக்கேன் நான். ஸோ இன்ஷால்லா இந்த வீடியோக்கு அப்புறம் அதில் உள்ளு போயிட்டு ப்ரைஸ் கம்பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரைஸ்லாம் கூடியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து இன்ஷால்லா ஃப்ரைடே விலாகில் நான் போடுறேன். ஏன்னா கண்டிப்பாக நிறையா திங்ஸ் வீட்டில் தீர்ந்து போச்சு. அதாவது மெயினான திங்ஸ் என்னென்னா அந்த டைடு ஆயிலெலாம் வாங்கும் போது தான் நம்ம உள்ளு போவோம். குட்டி குட்டி திங்ஸ் பால், தயிர், வெங்காயம், தக்காளி ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சேம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது மாதிரிலாம் வாங்கும்போது கீழே மதினால வாங்கிடுவேன் நான். ஸோ லுள்ளு போகும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் கம்பேரிஷன் பண்ணி எனக்கு உண்மையாக ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடி இது இவ்வளோ ஆகிடுச்சுடி, அது அவ்வளோ ஆகிடுச்சின்னு சொல்லும் போது என்னது இவ்வளோ ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் லுள்ளு போகும்போது ப்ரைஸ் கம்பேர் பண்ணிவிட்டு, நமக்கு எப்போவுமே மாத பில்லுன்னு ஒன்று வரும்ல, அதை விட இப்போ எவ்வளோ அதிகமாக வருதுன்றதை உங்க கூட நான் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னு தெரியுமா, இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து இங்கே கண்டினியூ பண்ண போகிறாங்க இல்லையா, அதான் நாங்களாம் வந்து பசங்க இங்கேருந்து படிக்கிறாங்க. சிலர் வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்தியாவிலேருந்து அப்படியே ஸ்கூலில் அட்மிஷன் மாற்றி இங்கே வந்து சேர்க்குறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து மெயினாக வந்து அங்கேருந்து வரும்போதே டிசி வந்து அட்டஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் வந்திருப்பீங்க, வராதவங்க மறந்துடாமல் டிசி அட்டஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது இப்போன்னு கிடையாது, எப்போவுமே செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அஸ் அ பேரண்ட்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது பிள்ளைங்களோட பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வந்து பேக் சைடில் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது துபாய்னு கிடையாது, நீங்கள் எந்த கல்ஃப் கண்ட்ரி போனாலுமே வந்து இங்கேருந்து வேறு ஜாப் விஷயமா வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் மாறுறீங்க, இட்ஸ் லைக் ஒமான் ஆகட்டும், சவுதி ஆகட்டும்,
பஹ்ரைன் அப்படி மாறுறீங்க அப்படின்னா பின்னாடி அட்டஸ்ட் பண்ணிக்கிறது வந்து வெரி சேஃப் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்குலாம். நீங்கள் எங்கே போனாலுமே உங்களை அட்டஸ்ட் பண்ணிட்டு தான் வர சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இங்கே இந்தியாவிலேருந்து வந்து இப்போ புதுசாக இங்கே ஸ்கூல் சேர்த்து விடலான்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் KG1 KG2 ஃபஸ்ட் டைம் அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இன்ஷால்லா எல்லாமே சரியாயிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சான்னு தெரில, பட் என்னோட ஹாப்பினஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். ஏன்னா எப்போவுமே கேட்டே இருப்பீங்க, நீங்கள் மட்டும் தான் கிஃப்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு கிஃப்ட் வரலையானு. அப்படி இல்லை, எல்லாருமே நமக்கு கொடுப்பாங்க. அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக காமிக்க வேணாமே இத்தனை வருஷமாக நான் வச்சுருந்தேன். சரி, எனக்கு இதை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அது மெயினாக கிச்சன் திங்ஸ் நிறையா வந்துச்சா, அதனால தான் வந்து லைட்டாக சந்திரமுகியாக மாறி சரி காமிச்சிட்டேன் நான். அதுவும் இல்லாமல் வந்து எப்படினாலும் அந்த கிச்சன் ஐட்டத்தை காமிக்கும் போது இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா, அதுக்காகவே வீடியோவில் காமிச்சிடலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு ஃபீல் குட்டான நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.